ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, இன்று இந்த வராகி உன்னை காண வந்திருக்கின்றேன். நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த மங்களகரமான 2 பொருட்களை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய். என் தங்கமே, நான் வைத்திருக்கின்ற இந்த 2 மங்களகரமான பொருட்களும் என்னவென்று நீ நன்றாக உற்றி நோக்கி பார்த்தாயா? என் தங்கமே, இந்த தாயானவள் இன்று என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்குமே சரிசமமாக நல்லதொரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்று, அவர்களினுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்லதொரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றும் வந்திருக்கின்றேன். அதனால்தான் அம்மா இன்று உனக்கு ஒன்றில் விபூதியையும் இன்னொன்றில் குங்குமத்தையும் வைத்திருக்கிறேன். எதற்கு என்று நீ இதை பற்றி யோசித்தாயா? என் தங்கமே, என்னுடைய குழந்தைகள் சில பேரால் நான் வைத்திருக்கின்ற குங்குமத்தை தொட முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். அதனால் என் பிள்ளை இந்த விபூதியினை தொட்டு விடுவார்கள் என்றுதான் அம்மா 2ஐயும் சேர்த்து கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாக நீ இன்னொரு விஷயத்தை இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ள போகின்றாய். என் தங்கமே, நீ தீட்டு நேரங்களில் இருக்கின்றாய் என்றால் கூட அந்த நேரத்தில் கூட உன்னால் விபூதியினை நெற்றியில் இட்டுக்கொள்ள முடியும். ஏற்கனவே பலமுறை அம்மா உனக்கு இதனை வலியுறுத்தி இருக்கின்றேன். ஒருவேளை இன்று இந்த வாக்கினை கேட்கின்ற நேரத்தில் உனக்கு தீட்டு நேரமாகவோ அல்லது என்னுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் கணவனை இழந்து குங்குமத்தை தொட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் நீ இந்த விபூதியினை தொட்டு உள்ளே வந்திருப்பாய். என் தங்கமே, விபூதியானது சாம்பலில் இருந்து வருவது அல்லவா? அதனால் அதை நிச்சயமாக எல்லோராலும் எளிதாக தொட முடியும். என் பிள்ளை இன்று இந்த ஒரு தெளிவை பெற்றுவிட்ட சந்தோஷத்தில் அம்மா உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள போகின்றாய். என் குழந்தையே, உன் மனம் முழுக்க குழப்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்து இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை பற்றி நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் அதிகமான சந்தோஷம் கிடைத்து விட்டதாக நீ உணர்கின்ற தருணத்தில் மீண்டும் ஒரு பிரச்சனை எங்கிருந்து வருமோ தெரியவில்லையே என்று உன் மனது படும் பாடு எனக்கு நிச்சயமாக புரிகிறது. என் தங்கமே, ஏதோ ஒன்று உன்னை வாட்டி வதைக்கின்றது. சில சமயங்களில் எதற்காக நம் மனது இப்படி இருக்கிறது என்றும் உன்னால் உணர முடியவில்லை. அந்த அளவிற்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது. எந்த பிரச்சனையில் இருந்து இப்பொழுது நமக்கு எந்த கஷ்டம் வந்துவிடுமோ என்று எப்பொழுதும் நீ ஏதோ ஒரு யோசனையில் இருந்து கொண்டே இருக்கின்றாய். இன்று உன்னால் சில நேரங்களில் எந்த பிரச்சனையில் இருந்து எந்த சோதனை வந்தது என்று கூட உன்னால் சில நேரங்களில் உணர முடியவில்லை. இருப்பினும் சில சமயங்களில் துரோகிகளையும் எதிரிகளையும் நீ சரியாக அடையாளம் கண்டு கொண்டிருப்பதால் யார் யார் உனக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார்கள் என்பதையும் உன்னால் உணர முடியவில்லை. என் தங்க குழந்தையே, இந்த வராகியானவள் சொல்கின்ற இந்த வாக்கில் இருந்து நீ ஒரு விஷயத்தை மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? அம்மா உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கைதான். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தைக்கென்று ஒரு அழகான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை மட்டும் நீ எடுத்து செல்ல வேண்டும். அந்த நம்பிக்கையோடு என் குழந்தை நீ என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை நடத்தி இருக்கிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இந்த மங்களகரமான நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நாளாக அதனை உன் தாயானவள் நான் மாற்றி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் எப்படி மாற வேண்டும் என்று நினைத்து நீ வந்தாயோ அந்த எண்ணத்தை நான் உனக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுக்கின்றேன். என்னை நம்பிய என் பிள்ளை, என்னுடைய பாதத்தை சரணடைந்த என்னுடைய குழந்தை, உன்னை ஒரு நாளும் அம்மா கண்ணீரில் தத்தளிக்க விடமாட்டேன். என்னை நம்பிதானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? அம்மா, எனக்கு எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை பேர் எத்தனை சூழ்ச்சிகளை என்னை சுற்றி நடத்தினாலும், துரோகிகள் இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும், நான் உன்னை மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக நினைத்து கொண்டிருக்கிறேன். யார் என்ன செய்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை என்று என் முன்னால் நீ தைரியமாக நின்று கொண்டிருக்கின்றாய்.
இன்று இந்த வராகியினுடைய சக்தி என்னவென்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய். தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். தெய்வத்தின் முன்னால் எத்தனை ஆட்டங்களை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் ஆடிவிட்டு செல்லலாம். தெய்வம் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ அதனை மறந்து விடாதே. தண்டனை என்பது தெய்வம் அவர்களின் வாழ்க்கையை அழிப்பதோ அவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதோ கிடையாது. அவர்களை பக்குவப்படுத்துவது மட்டுமே தெய்வத்தின் நோக்கம் என்பதை நீ புரிந்துகொள். நான் அவர்களை அழிக்கிறேன் என்றால் அவர்கள் உனக்கு செய்ததற்கு நான் அவர்களுக்கு செய்ததற்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகின்றது? அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கின்றார்கள் என்பதற்காக தானே நீ என் முன்னால் வந்து நின்று வேதனைப்படுகிறாய். அந்த தவறை உன் தாயானவள் நான் செய்து விடுவேன் என்று நீ நினைக்காதே. என் தங்கமே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும். அது அவர்களினுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்வதற்காக. அவர்கள் அதனை வைத்துக்கொண்டு நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும். அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கையில் அவர்களே மண்ணள்ளி போட்டுக்கொள்வார்கள் என்பதை நீ புரிந்துகொள். என் குழந்தையே, நீ உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயத்தை எல்லாம் விடுத்து எல்லாவற்றையும் இந்த வராகி உனக்கு சரி செய்து கொடுப்பாள் என்று நீ நம்பினால் போதும். வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நான் பார்த்து கொள்வேன். அதனை எல்லாவற்றையும் சரி செய்தும் நான் கொடுத்து விடுவேன். ஒரே நாளில் மாற்றத்தை கொடுத்துவிட முடியாது அல்லவா? எத்தனை நாள் கஷ்டங்கள், எத்தனை நாள் வேதனைகள், அது ஒரே நாளில் முடிந்துவிடும் என்றால் அது உனக்கான பாடங்களை கற்றுக் கொடுக்க முடியாது அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என் பிள்ளையே, உன்னுடைய மன நிம்மதிக்கு நான் பொறுப்பேற்று கொள்கின்றேன். அதை உனக்கு என்றேனும் ஒரு நாள் நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன். அந்த நாள் நாளைய நாளாக கூட இருக்கலாம். இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து நீ மன தெளிவோடு நாளைய விடியலில் எழும்பலாம். அதனால் என் தங்கமே, மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் இரு. வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றதோ அது போதும் என்று எப்பொழுதுமே நீ நினைக்க தொடங்கு. இன்று அதிகமாக ஆசைப்படும் பொழுதுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக உன்னை வாட்டி வதைக்கின்றது. போதும் என்ற மனம் எப்பொழுது உனக்குள் வருகின்றதோ அப்பொழுதே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். நீ போதும் என்று நினைக்கும் பொழுது இந்த தெய்வங்கள் உனக்கு அதிகமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள். அதிகமாக ஆசைப்படுகிறவனுக்கு குறைவாகவே கொடுக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். நீ இந்த காலத்தில் நிச்சயமாக செய்த புண்ணியத்தின் பலனாக அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, அதிகமான தர்மங்களை செய்து தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து புண்ணியங்களை அதிகமாக சேகரித்து வைத்துக்கொள். ஏனென்றால் இந்த புண்ணியத்தின் பலன் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வரும் என்பதை நீ புரிந்துகொள். யாருக்கு எந்த கெடுதலும் நீ செய்து விடாதே. உன்னுடைய மனது இத்தனை நாட்களும் எத்தனையோ சோதனைகளை தாண்டி வந்திருக்கிறது. நீ யாரையும் ஒரு நாளும் எந்த விதமான சோதனைகளுக்கும் உட்படுத்தியது கிடையாது. மற்றவர்கள் மனம் வருந்தினால் உன்னுடைய மனது வருந்தும். எல்லோருக்கும் எல்லா உதவிகளையும் நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதும் உன்னுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஒன்று போதும் உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து உன்னை விடுவிப்பதற்கு. அம்மா, எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள்? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லையே என்று என் பிள்ளை மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனவாட்டத்தை நான் நிச்சயமாக போக்கி தருகின்றேன். என் தங்கமே, இந்த வராகியானவள் என் முன்னால் நின்று நீ கண்ணீர் வடிக்காதே. முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய கண்ணீர் துளிகள் இந்த தாயானவள் என்னையும் பாதிக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்றுமே உன்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றவள். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் கொடுக்க கூடாது என்று நினைப்பவள். உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்களையும் உன் வாழ்க்கையை விட்டு நான் ஒதுக்கி வைத்து விடுவேன். என் தங்கமே,
நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். கையோடு நீ என்னையும் உன்னுடைய குலதெய்வத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கொண்டே இரு. உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருப்பினும் அவர்கள் மீது முழு நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கே ஆச்சரியத்தை கொடுக்க போகிறது. மன கஷ்டங்கள் நீங்கி என் பிள்ளை தெளிவான மனநிலையோடு என் முன்னால் வந்து நிற்கப் போகின்றாய். அன்று நீ என் கண்ணீருக்கு வேலை இல்லை தாயே, எனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் ஒதுங்கிவிட்டார்கள் என்று சந்தோஷத்தோடு துள்ளி குதிப்பாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியானவளினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.